ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து க்ரூஸ் பார்ட்டுக்கு எல்லோரும் போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். இது நைட்டு வந்துட்டு இப்போ லைட்லாம் போட்டதுக்கப்புறம் ஈஃபில் டவர் வந்து நல்லா வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். தெரியல எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ அது அந்த அதுக்கு கொடுக்குதா? நான் எனக்கு கொடுக்குதான்னு நினச்சேண்ணா. யாரோ ஒருத்தர் கிஸ் கொடுக்குறது எனக்குன்னு நினச்சிட்டேண்ணா. ஸோ எங்களுடைய டின்னர் க்ரூஸ் வந்து வந்துருச்சு, பிளேஸ் வந்துருச்சு. எவ்வளோன்னா ஒரு ஆளுக்கு வந்துட்டு 115 யூரோ, 2 பேர்த்துக்கு சேர்த்து 230 யூரோ. எடு ஓகே தான், இது விட ஓகே தான். அது வந்து ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு அது வந்து சூப்பராக இருக்குது பாரு. ஆனால் இது வந்துட்டு எப்படி நம்ம பார்க்க முடியாதா இது? ஆனால் வந்து இது பார்க்க முடியலையே நம்ம விண்டோ சீட்டில் இல்லை. சரி வா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வா. தேங்க்யூ வெரி மச். எல்லாம் இப்போயே உள்ளே போகிறாங்க. சரி வா. எல்லாம் ஆனால் போகிறதெல்லாம் எல்லாம் கிளடு கட்டியாக தான் இருக்கு பாரு. ஃப்ரீ டிக்கெட்லாம் இல்லை, அவங்களாம் செலவு பண்ணாங்க. நம்ம தான் செலவு பண்ண மாட்டாங்க, இவங்களாம் செலவு பண்ணாங்க. நம்ம தான் பேரையும் வரையும் பார்க்குறது. நம்ம மயம் என்ன பண்ணோம், மயனுக்கு மயம் என்ன பண்ணுறது அப்படின்னு. Thank you. Thank you. ஸோ இந்த மாதிரி வந்து க்ரூஸ் பார்ட்டில் வந்துட்டு டின்னரோடு சேர்ந்து நான் லைவ் மியூசிக்கோடு போகணுன்னு என்னுடைய ரொம்ப நாள் கனவு. துபாய் போகும்போது எப்போ பார்த்தாலும் துபாய் போகும்போது என்னுடைய மச்சானை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன், வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்துட்டு எனக்கு கம்பெனியே கொடுக்க மாட்டேன், வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ எங்களுடைய 20th anniversary வந்து நாங்கள் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இங்கே வந்து க்ரூஸ் பார்ட் வித் டின்னர் வித் லைவ் மியூசிக்கோட. ஸோ இங்கே பாருங்கள் ஈஃபில் டவர் இங்கே தான் இருக்குது. ஹலோ சொல்லு மைமன். ஸோ எங்களுடைய 20th anniversary நாங்கள் இங்கே என்ஜாய் பண்ணுறோம் இந்த ஷிப்பில். பாருங்கள் இந்த க்ரூஸ் பார்ட்டில். நாங்கள் தண்ணி மேலே மிதக்கிறோம். எந்த தண்ணி அப்படின்னா நார்மல் தண்ணி தான். அங்கே பாருங்கள் அவங்க தான் வந்துட்டு ஷம்பானியில் வந்துட்டு மிதக்கிறாங்க. எல்லாம் குடிக்க தான் செய்யுதுங்க.
குடிக்கிறது மட்டும் கிடையாது, அப்படி இந்த இதில் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்துட்டு லைட்டாக வந்துட்டு எல்லாம் வெளிச்சமெல்லாம் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருட்டாகிட்டுருக்கு. இப்போ மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:51 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இடத்துல வந்து இருட்டிடும். இருட்டினதுக்கப்புறம் வந்துட்டு ஈஃபில் டவர் இங்கே உள்ள லைட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் வந்துட்டு க்ரூயிஸில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. எங்களுக்கு சாப்பாடு வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பாடு ஆர்டர் என்ன அப்படின்னு சொன்னால் 3 வகையான சாப்பாடு. ஃபஸ்ட்டு வந்துட்டு மெயின் கோர்ஸு, பைலாக மீன்ஸ் சைடிஷு, அதுக்கப்புறம் டெசர்ட்டு எல்லாமே வரும். எல்லாமே இன்க்ளூடிங் ப்ரைஸு எல்லாமே 115 யூரோவில் ஆல் இன்க்ளூடட். ஸோ இதுதான் இப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் இங்கே வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நம்மள மாதிரி கிடையாது, வேலைன்னு சுற்றாமல் நல்லா இங்கே வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட்னு வந்துருச்சு. என்ன அப்படின்னா இது வந்து கிராபுன்னு இது சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. மஸ்ட் ட்ரை. நீங்கள் வாங்க, தாராளமாக வாங்க, ஜெர்மனிக்கு வாங்க, உங்களுக்கு நான் கூப்பிட்டு வரேன். க்ரூயிஸ் பார்த்து லைவ் மியூசிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஊரில் மாதிரி குத்துப்பாட்டு போடாமல் பெப்பி சாங் போடாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்க சாங் போட்டால் வந்துட்டு அழுகிற மாதிரி இருக்கும், அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு அழுகு தான் வருது நமக்கு. ஆனால் இதுதான் வந்துட்டு இவங்க என்ஜாய் பண்ணுறானுங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். மைமன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணுறியா? கொஞ்சம் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. சரி, எப்படி போச்சு இன்னைக்கு அனிவர்சரி? எப்படி போச்சு? ரிலாக்ஸ் இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? என்ஜாய் பண்ணியா? சரி, 20 வருஷம் குப்பை கொட்டினதுல எங்க கூட சேர்ந்து குப்பை கொட்டினதுல என்ன நினைக்கிற? எப்படி இருந்துச்சு? என்ன சொல்ற புரியலையே. என்ன ஒண்ணு மாத்துனேன்னு சொல்லு. அப்படியா? பாசிட்டிவா சொல்றியா இல்ல நெகட்டிவா சொல்றியா? முன்னாடி வந்து ஓட்டவும் முடியாம இருக்கும். ஸோ அப்போ வந்து நல்லதானே? யூ லைக் இட் ஆர் நாட்? ஓகே, அதான் இம்பார்ட்டன்ட். இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு அந்த சீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்துட்டு 185 யூரோ. இங்கே வந்து ஒரு ஆளுக்கு வந்து 115. இங்கே உள்ளவங்களுக்கு வந்துட்டு 185. எவ்வளோவுக்கு டிஃப்ரென்ஸ் வருதுன்னு நீங்களே பார்த்துக்குவாங்க. ஆனால் ஒன்றும் இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே உட்காந்துருக்கதும் அங்கே உட்காந்துருக்கதும் ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது, ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனால் வந்துட்டு நல்லா செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள், இருட்டு ஆக ஆக எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்கா? ஸோ ஃப்ரெண்ட்ஸு வந்து மெயின் டிஷ் வந்துருச்சு. மெயின் டிஷ் என்ன அப்படின்னா, இது வந்து நான் ஆர்டர் பண்ணது என்னென்னா பீஃபு.
எப்போதுமே நான் பீஃப் ஆர்டர் பண்ணி வெல்டன்னு சொல்லுவேன். நிறைய பேர் மீடியம் அப்படின்னு சொன்னால் நம்ம வெட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா பிளட்டு வெளியில் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா எனக்கு சாப்பிட பிடிக்காது. அதனால் எப்போதுமே நான் வெல்டன்னு சொல்லிடுவேன். சப்போஸ் வந்து நல்லா குக்கால் நல்லா க்ரில்லால் அப்படின்னு சொன்னால் நான் உடனே திருப்பி கொடுத்துருவேன். அது நிறையா தடவை எனக்கு நடந்திருக்கு. இது நான் வந்து எனக்கு வந்து பீஃப் ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஒய்ஃப் வந்துட்டு இது என்னது இதுன்னா கால்னா கண்ணுக்குட்டியா அந்த இது ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கு இப்போ வந்துருச்சு. சரி, நீங்கள் பாருங்கள் பங்கு இருட்டாயிடுச்சா? இருட்டானவொன்னு எப்படி இருக்குது பாருங்கள். லைட்லாம் பார்த்துட்டு லைட்லாம் வந்துட்டு அப்படியே இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இது வந்து வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். எப்படி இருக்குது நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் லைஃப் டைமில் வந்துட்டு மஸ்ட் விசிட். அதான் லைவ் மியூசிக். டெசர்ட் வந்துருச்சு. ஒரே என்ஜாய் தான் போங்க. Vous resterez pas une petite place dans l'orchestre? Quelle journée incroyable! Depuis ce matin, nos cœurs battent au rythme de la musique. Une musique qui nous a fait vibrer, sourire, danser. Ensemble, nous avons créé une symphonie magique, unique. ஈஃபில் டவர் பாருங்கள், எப்படி வந்துட்டு லைட்டில் வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஜீன்ஸ் படத்தில் வந்துட்டு அந்த சாங்கு பாட போகிறேன். வா, எவ்வளோ அழகாக இருக்குது.
நீ சொன்னா 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா போடுவாங்க அப்படின்னு. இந்த வெள்ளை கலர் லைட்டு ஆசோ எடுத்திருந்தியா?